ஹலோ கைஸ், வெல்கம் டு டாசல் பை ஷில்பா. இன்றைக்கி ஒரு சிம்பிளான டிசைன் தான் பார்க்க போகிறோம். ஒரு 2 ஸ்டெப்பில் வந்து முடிஞ்சிடும். நான் அதுக்காக நீடில் நம்பர் 10 எடுத்திருக்கேன். 6 ட்ரான்ஸாக த்ரெட் எடுத்திருக்கேன். யூஷுவல் லாக் பண்ணுற மாதிரி ஒரு லாக் பண்ணிவிட்டு பக்கத்தில் போய் ஒரு அகெயின் இன்னொரு சிங்கிள் க்ராஷெட் பண்ணிவிட்டு இந்த செயின்ஸ் 2 3 4 5 நான் வந்து 5 செயின் பண்ணியிருக்கேன். 5 செயின் பண்ணிவிட்டு அகெயின் லாக் பண்ணுறேன். இப்போது லாக் பண்ணிவிட்டு இந்த லூப்பை வந்து கொஞ்சம் பெருசாக எடுத்துருக்கேன். எடுத்துகிட்டு நீடில் வந்து ரிங் பீட்ஸுக்குள்ளே வந்து ஒரு ஃப்ளவர் பீட்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிவிட்டு பீட் லாக் பண்ணிக்கலாம். லாக் பண்ணிவிட்டு கரெக்டாக அந்த பீடு எங்கே வர பார்த்துட்டு அங்கே வந்து லாக். அகெயின் 5 செயின்ஸ் 1 2 3 4 5. பேஸ் வந்து ரொம்ப ஈஸி தான். ஜஸ்ட் பீட்ஸ் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 5 செயின் போட்டுட்டு போகிறது. இப்போ அகெயின் லூப் எடுத்துகிட்டு அகெயின் ஒரு பீடு, ஒரு ஃப்ளவர் பீடு. ரெண்டு பீட்ஸ் ஆட் பண்ணலாம். பீட் லாக். அகெயின் கிளாத்தில் ஒரு வாட்டி லாக். 1 2 3 4 5 டைம்ஸ் வந்து செயின் பண்ணியிருக்கேன். இப்போ லாக். இப்போ அகெயின் லூப் எடுத்துகிட்டு ஒரு பீடு. அகெயின் பீட் லாக். ஒரு லாக். பீட் லாக் பண்ணிவிட்டு லாக் பண்ணிக்கலாம். கைஸ், இப்போ வந்து நான் சேம் கலர் த்ரெட் எடுத்துகிட்டு வந்து இங்கே நாட் பண்ணியிருக்கேன். நாட் பண்ணிவிட்டு இங்கேருந்து 5 செயின்ஸ் போட்டுக்கணும். 1 2 3 4 5 செயின்ஸ் போட்டுட்டு இங்கே லாக் பண்ணியிருக்கோம் இல்லையா ஆல்ரெடி, அந்த லாக் மேலே ஒரு லாக். லாக் பண்ணிவிட்டு இது கொஞ்சம் லென்த்தை இழுத்துட்டு ரிங்குக்குள்ளே போய் த்ரெட் எடுத்துகிட்டு வாங்க. ஸ்டார்டிங்கில் ஒரு சிங்கிள் க்ராஷெட் பண்ணணும். நாம் இந்த டிசைனில் சிங்கிள் க்ராஷெட் பண்ணிவிட்டு நீடல் மேலே ஒரு வாட்டி த்ரெட் எடுத்துகிட்டு ரிங்குக்குள்ளே போய் த்ரெட் எடுத்துகிட்டு வரணும். த்ரெட் எடுத்துகிட்டு வந்தால் 3 லூப்ஸ் இருக்குது நீடல் மேலே. இப்போ அதில் 2 லூப்ஸில் ஒரு வாட்டி, 2 லூப்ஸில் ஒரு வாட்டி, அகெயின் 2 லூப்ஸில் ஒரு வாட்டி டபுள் க்ராஷெட்ஸ் பண்ணுறோம். நீடல் மேலே ஒரு வாட்டி த்ரெட் எடுத்துகிட்டு ரிங்குக்குள்ளே போய் த்ரெட் எடுத்துகிட்டு வந்தால் 2 லூப்ஸில் ஒரு வாட்டி, அகெயின் 2 லூப்ஸில் ஒரு வாட்டி. 2 டைம்ஸ் டபுள் க்ராஷெட் ஆனதுக்கப்புறம் இங்கே நாங்கள் ஒரு ஸ்மால் பீட்ஸ் ஆட் பண்ண போகிறோம். ஸ்மால் ரவுண்ட் பீடு ஆட் பண்ணிவிட்டு அகெயின் நீடல் மேலே ஒரு வாட்டி சுற்றிட்டு
again double crochet, 1 2, just 4 times double crochets பண்ணியிருக்கோம். சாரி 4 டைம் டபுள் crochet பண்ணியிருக்கோம், நடுவில் லாக் பண்ணியிருக்கோம். இப்போ அகெயின் ஒரு லாக், 4 டபுள் crochet ஆனதுக்கப்புறம் அகெயின் ஒரு லாக். நீங்கள் பண்ணவே கொஞ்சம் ரைட் சைடுக்கு இழுத்துக்கோங்க. இது இந்த மாதிரி லாக் பண்ணிவிட்டு அகெயின் நீடல் மேலே ஒரு ரவுண்ட் சுற்றிட்டு ரிங்குக்குள்ளே போய் த்ரெட் எடுத்துகிட்டு வாங்க. டபுள் crochet, அகெயின் ரிங்குக்குள்ளே போய் த்ரெட் எடுத்துகிட்டு வந்தால் டபுள் crochet. இப்போது ஒரு பீட் 2 டைம்ஸ் டபுள் crochet ஆனதுக்கு போட்டதுக்கப்புறம் 2 beads. அகெயின் பீட் போட்டுட்டு நீடல் மேலே த்ரெட் எடுத்துகிட்டு ரிங்குக்குள்ளே போய் டபுள் crochet. again இப்போ 4 டைம்ஸ் டபுள் crochet ஆயிடுச்சு. இப்போ ஒரு டைம் சிங்கிள் லாக். இது வந்து ஃபெட்டல் ஃப்ளவர் பெட்டல்ஸ் மாதிரி இப்போ எங்களுக்கு ஷேப் வருது இல்லையா, இதே மாதிரி 3 பெட்டல்ஸ் நாங்கள் பண்ணிக்கணும் இந்த ரிங் பீட்ஸில். ஸோ நீங்கள் பண்ணும்போதே கொஞ்சம் ரைட் சைடில் இழுத்துட்டு பண்ணிங்கன்னா உங்களுக்கு இடம் கொஞ்சம் கிடைக்கும். இப்போது அகெயின் லாக் பண்ணதுக்கப்புறம் டபுள் crochet. one time, இது ரெண்டாவது செகண்ட் டைம் வந்து டபுள் crochet போட்டுட்டு இப்போ பீட் ஆட் பண்ண போகிறேன். இப்போ அகைன் 2 டைம்ஸ் வந்து நான் டபுள் crochet பண்ணிவிட்டேன். அகெயின் இங்கே லாக் பண்ணுறேன், சிங்கிள் லாக். ஏன்னா அந்த ஃப்ளவர் வந்து கரெக்டாக ஃபினிஷ் ஆகணும் இல்லையா, ஃப்ளவர் பெட்டல்ஸ் மாதிரி வரணும். ஸோ கம்பல்சரி நீங்கள் டபுள் crochet ஆனதுக்கப்புறம் சிங்கிள் crochetல லாக் பண்ணிக்கணும். இப்போது லாக் பண்ணிவிட்டு அகெயின் இந்த லாக் இருக்கு இல்லையா, 5 செயின் லாக், அந்த லாக் மேலே ஒரு லாக், அகெயின் 5 செயின்ஸ், 3 4 5. ஸோ 5 செயின், எனக்கு 4 செயின் இங்கே போதும். ஸோ நீங்கள் செயின் போட்டுட்டு இப்படி பிடிச்சி பார்த்துக்கோங்க. இங்கே 4 செயின் நான் வந்து போட்டுட்டு லாக் பண்ணிக்கிறேன். இப்போது அகெயின் செகண்ட் ரிங்கில் சேம் ரிப்பீட் பண்ணணும். ஃபஸ்ட்டு ஒரு லாக், சிங்கிள் லாக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டபுள் crochet.
2 times double crochet, ஒரு small bead. நான் இங்கே ரிங் லாக் பண்ணல, டைரெக்டாக நீடல் மேலே த்ரெட்டை சுற்றிட்டு அகெயின் போய் த்ரெட் எடுத்துகிட்டு வந்து டபுள் க்ரோஷெட்ஸ் பண்ணுறேன். நான் இப்போ ஒரு பெட்டல் முடிச்சிட்டேன். 2 times டபுள் க்ரோஷெட் பண்ணி சிங்கிள் க்ரோஷெட் ஒரு டைம் முடிச்சிட்டேன். இப்போ அகெயின் டபுள் க்ரோஷெட் 2 times. One, டூ முடிச்சுட்டு ஒரு பீடு, next டூ டைம்ஸ் டபுள் க்ரோஷெட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ ஒரு லாக். இந்த லாக் கொஞ்சம் டைட்டாக பண்ணிக்கோங்க. சிங்கிள் க்ரோஷெட் வந்து இப்படி டைட் பண்ணிக்கணும். ஸோ இப்போ 2 பெட்டல் ஆகிடுச்சு. இப்படி இழுத்துட்டு நெக்ஸ்ட் பெட்டல்ஸ்க்கு எடை பண்ணிக்கோங்க. நான் இப்போ அகைன் நீடல் மேலே சுற்றிட்டு double crochet 2 times, ஒரு bead, இப்போ நீடல் மேலே ஒரு வாட்டி சுற்றிட்டு டபுள் க்ரோஷெட்ஸ் பண்ணலாம். த்ரெட்டை கொஞ்சம் சாஃப்டாக ஹேண்டில் பண்ணணும். ஃபஸ்ட் டைம் பண்ணுறவங்க வந்து இந்த ரிங் பீட்ஸ்க்குள்ளே போய் வருது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கலாம். கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணோமா உங்களுக்கே வந்துடும். இப்போது 2 times டபுள் க்ரோஷெட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ ஒரு லாக், ஒரு சிங்கிள் லாக் பண்ணலாம். இப்போது 3 பெட்டல்ஸ் பண்ணியிருக்கு. ஸோ சாரீ ஃபுல்லாக இதே கண்டினியூ பண்ணணும். அவ்வளோதான். இதை முடிச்சுட்டு நாங்கள் சென்டரில் கேப் இருக்கு இல்லையா, அங்கெல்லாம் டேசல்ஸ் கட்டணும். ஸோ நான் இதை ஃபினிஷ் பண்ணிவிட்டு உங்களுக்கு பிக் ஷேர் பண்ணுறேன். கைஸ் இப்போ நான் வந்து ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிவிட்டேன். பாடி கலரில் வந்து க்ராஷெட் பண்ணிவிட்டு டேசல்ஸ் வந்து பல்லு கலரில் கட்டியிருக்கேன் ஃபுல்லாகவே. உங்களுக்கு இந்த டிசைன் பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.